ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சட்னி வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக அரைச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்த சட்னி வீடியோ 1 lakh வியூஸ் போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே உங்களால் தான். ஸோ அந்த சட்னியோட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு தக்காளி சட்னி தான். ரொம்பவே உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்கணும், வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த சட்னி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி பழங்களை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு தகுந்த அளவு, ஸோ 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் நான் சட்னி அரைக்கிறேன், அதனால் 3 தக்காளி எடுத்திருக்கேேன். இப்போ 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். உங்களுக்கெல்லாம் எப்படி போடணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒர்க்கு பண்ணணும். அது என்னென்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 அல்லது 6 பூண்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3 தக்காளி நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஒரு 6 பூண்டு, ஒரு முழு பூண்டுலேருந்து 5 அல்லது 6 பூண்டு பற்களை இந்த மாதிரி உரித்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அரைக்க போகிறதில்ல, நல்லா தட்டி வச்சுக்கணும். அதாவது பூண்டு வந்து நல்லா பிரேக் ஆகிருக்கணும், உடஞ்சிருக்கணும். ரொம்ப வந்து மைய தட்டிடக்கூடாது. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி கார சட்னி போடுறப்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் காரம் வந்து நமக்கு வயிற்றுக்கு அப்போ தான் எதுவும் செய்யாது. ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஊற்றினோடனே கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு 2 சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக இந்த சட்னிக்கு சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து லைட்டாக இப்படி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த தூளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ரொம்ப சீக்கிரமே நம்ம சட்னி போட்டுருணும், இல்லைனா இது கருகி கலர் சேஞ்ச் ஆகி கசப்பு கொடுத்துரும். ஸோ இப்போ இது வதங்கின உடனே நம்ம சட்னியை இம்மிடியேட்டாக போட்டுருவோம். கரெக்டாக நீங்கள் மிளகாய் தூள் போட்டு ஒரு 10 செகண்டு தான் அந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு சட்னி போட்டுறணும். சட்னி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டினீங்கன்னா அதில் உள்ள எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு ஸோ ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்கேஸ் சட்னி ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி, தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு மட்டும் ஜீனி போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ரெகுலராக இதை வந்து செய்வோம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அர்ஜென்ட்டுனா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு உங்கள் கட்டாயம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.